வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, நீங்க ஐசிஐசிஐ பேங்க் கஸ்டமரா இருந்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் சர்வீஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறத சொல்லி தர போறேன். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட, அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐ மொபைல் பை ஐசிஐசிஐ பேங்க், இதான் அதான் அப்ளிகேஷனோட நேம் நண்பா. இது அஃபிஷியல் ஆப். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் வரும், ஓப்பன். லெஃப்ட் சைடு அன்இன்ஸ்டால் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஓப்பன். சிம்பிளாக சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும் நண்பா. ஓப்பனை கிளிக் பண்ணதுமே ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். அதில் ஐசிஐசிஐ பேங்க் கையாப்பா லப்கா ஏதோ ஹிந்தியில் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது நண்பா. ஸோ அதை விட்டுருங்க. அந்த ஸ்க்ரீன் முடிந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரீன், வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன் ஓகே காட்டிட்டு கொடுத்துக்கோங்க. காட்டிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்டிவேட் நான் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனிலிருந்து ஒரு எஸ்எம்எஸ் அவங்க பேங்க்குக்கு சென்ட் ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் எண் அவங்க ஐசிஐசிஐ பேங்க் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கூட லிங்காக இருக்கான்னு செக் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்காக இருந்துச்சுன்னா யுவர் மொபைல் ஹேஸ் பின் வெரிஃபைட், இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஸோ அதே பேஜில் 2 ரேடியோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு யூஸ் 4 டிஜிட் லாகின் பின். உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஐ வாண்ட் டு யூஸ் எக்ஸிஸ்டிங் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது ரேடியோ பட்டன் டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி நீங்கள் இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டனை டிக் பண்ணி நீங்கள் 4 டிஜிட் லாகின் பின்னை செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் லாகின் பின்னை செட் பண்ணிக்கோங்க. அதை ரீஎன்டர் பண்ணி திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக திரும்ப ஃபஸ்ட்டு செட் பண்ண பின்னை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா செட் ஆகும். உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் மெத்தட், ஆன்லைன் மெத்தட், 2 மெத்தடுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பா இந்த சேனலில். ஃபஸ்ட்டு நான் என்னோடய லாகின் 4 டிஜிட் லாகின் பின் செட் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செட் பண்ணுறது என்னங்கிறது. லாகின் பின் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் லாகின் பண்ணணும். இப்போதைக்கு செட் பண்ண 4 டிஜிட் லாகின் பின் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நண்பா. இப்போதைக்கு என்னோடய பின் செட் பண்ணுறேன். 4 டிஜிட் பின் செட் பண்ணியாச்சு, சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு ஓகே, ஒரு ஸ்டெப் ப்ளீஸ் கம்ப்ளீட் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது என்னுடைய லாகின் பின்னை திரும்ப இப்போதைக்கு என்ன லாகின் பின் நான் ரெஜிஸ்டர் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த லாகின் பின் 4 டிஜிட் லாகின் பின்னை என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது உங்கள் டெபிட் கார்டை எடுத்துக்கோங்க. பின்னாடி எல்லாமே குறிப்பிட்ட மாதிரி இங்கே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேட் ஆகும். இதுதான் சிம்பிள் மெத்தட், ஈஸி மெத்தட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.